நம்ம அதிகமாய் வருத்தப்பட்டது எதனால? நமக்கு பணம் இல்லாதனாலையா? நமக்கு சாப்பாடு இல்லாதனாலையா? கிடையாது. நம்ம நிறைய பேர் வருத்தப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாரோ என்னமோ நினைக்கிறாங்க, அவங்க முன்னாடி மரியாதை இல்லாமல் போயிட்டோம், அவங்க முன்னாடி தாழ்ந்து போயிட்டோம், அவங்க முன்னாடி நல்ல ட்ரெஸ் இல்லை, அவங்க இப்படி என்ன பார்த்துட்டாங்க, இவங்க இப்படி என்ன அவமானப்படுத்திட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நிறைய நொறுங்குண்டது, நிறைய வருத்தப்பட்டது எதனாலன்னா மனுஷங்களால தான் நம்ம வருத்தப்பட்டிருக்கிறோம், மனுஷங்களால தான் நம்ம தூங்காம இருந்திருக்கிறோம், மனுஷனை சரியா கையாள தெரியாதனால தான் நம்ம நிறைய பேர் பலவீனப்பட்டு போயிட்டோம். அதனால இனி கர்த்தர் எத்தனை வாரம் இதை பேச போறாரு தெரியல. இந்த செய்தி முடிகிற வரைக்கும் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, மனுஷங்களை குறிச்ச ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. நீங்க யாரை கற்றுக்குறீங்களோ இல்லையோ, எதை கற்றுக்குறீங்களோ இல்லையோ, முதல்ல யாரை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா மனுஷனை குறித்து நீங்க கத்துக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு யாரை கற்றுக் கொடுக்குறீர்களோ இல்லையோ, யாரை குறித்து உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா மனுஷங்களை குறித்து நீங்க கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும். என்னுடைய பிள்ளைகளோட நான் செலவு பண்ணுகிற நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்குற நிறைய என்ன அப்படின்னா மனுஷங்களை குறித்து தான் நிறைய அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஆண்டவரை குறித்து நிறைய கற்றுக் கொடுப்பேன். அதை விட அதே போல மனிதர்களை குறித்தும் அவனை நிறைய கேட்பானோ, என்கிட்ட நிறைய வந்து கேட்பாங்க, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி பண்றது சரியா தவறா. அப்போ நான் ஒவ்வொரு டைமும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த மனுஷன் எப்படி இருப்பான். சில நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், எப்படி டாடி இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, எப்படி இப்படி இருக்கலாம், என்னை விட்டீங்கன்னா பாருங்க, போய் ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு. உடனே என்ன சொல்லுவேன், இல்லை நம்ம எல்லாம் அடிக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம கையில பட்டயத்தை எடுக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான். ஆண்டவர் வந்து ஒரு நாள் ஒரு சின்ன என்கிட்ட கேட்டான், அப்படின்னா நமக்கு சத்துருக்களை நம்மளால மேற்கொள்ளவே முடியாதா, நமக்கு பிரச்சனை பண்றவங்க இல்லாம இருக்கவே மாட்டாங்களா, சாகிற வரைக்கும் அப்படி இருந்தா ஆவாங்களா, 2 வாரமா ஜெயத்தை குறித்து நீங்க பிரசங்கம் பண்றீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நமக்கு சத்துருக்களை கர்த்தர் அடக்குவார், ஆனா சத்துருவே இல்லாம நம்ம இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்துல சத்துருக்கள் நம்மளை தொடர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள், ஆனால் அவர்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை விடமாட்டார். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு கூட கற்றுக் கொடுக்கும் போது, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை குறித்து அவன் பேசுவானுவான், இவன் இப்படி இருக்கிறான், இவன் வச்சிருக்கிற மொபைல் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குது, அவங்க அப்பா இப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லும் போது கூட இல்ல மனுஷங்களை குறித்து நம்ம எப்படி அறிஞ்சுக்கணும் அப்படின்றத அடிக்கடி அவங்களோட டிராவல் பண்ணும்போது சொல்லுவேன். அப்போ நானும் உங்களை பிள்ளைகளை போல நினைத்து சொல்லுகிறேன். நீங்க பாதிக்கப்பட்டது யாரால, நீங்க அவமானப்பட்டது யாரால, நீங்க சிக்கானது யாரால, உங்களுக்கு ரொம்ப பிபி வந்தது யாரால, நீங்க ரொம்ப வருத்தத்தோட இருந்தது யாரால, நீங்க இந்த உலக வாழ்க்கையை வெறுத்தது யாரால, இந்த உலக வாழ்க்கையை வேண்டாம்னு நினைச்சது யாரால, நீங்க சாப்பிடாம இருந்தது யாரால, நீங்க தூங்காம இருந்தது யாரால, இப்படி யாராலேன்னு கேட்டா அந்த கொஸ்டினுக்கு இங்க ஒரு ஆன்சர் மட்டும்தான் கொடுக்க முடியும். சொந்தக்காரனால, நண்பனால, கூட பிறந்தவங்கனால, நாம் பழகினவனால, சுத்தி சுத்தி மனுஷனால தான் நம்ம அப்படி இருந்திருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த மனுஷனை குறித்த அறிவு மட்டும் நமக்கு இருக்குமானால் இந்த உலகத்தில் எப்படி நம்ம வாழ முடியும்னா, கவலையற்று வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்போ ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு கிருபையை தருவீராக, மனிதனை குறித்த அறிவை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய கைகளில் இருந்து இல்லைன்னா மனுஷனுடைய தந்திரங்களில் இருந்து நம்மளால காப்பாற்றிக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற சில மனிதர்கள் அவ்வளவு தந்திரசாலிகளாக இருக்கிறார்கள், அவ்வளவு மோசமானவர்களாக இருக்கிறார்கள். ஐயோ, அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதுவும் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இந்த உலகமே எப்படி அடங்கி கிடக்குதுன்னா, இந்த உலகமே பொல்லாங்களுக்கு நிறைந்து கிடக்கிறது. உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்கள், வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்திலே மனிதர்கள் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் அன்பில்லாதவர்களாயும் இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு அன்பு இல்லாம போயிடுச்சு, மனுஷனுக்கு நேசம் இல்லாம போயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஏமாற்றுவாங்க, முடிஞ்ச வரைக்கும் வஞ்சிப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் திருடுவாங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய தலையின் மேல் ஏறி கடந்து போவார்கள். ஆனால் இந்த மனிதர்களுடைய கையிலிருந்து நம்மை தப்புவிக்கிறதற்கு, காப்பாற்றுவதற்கு வேதம் சொல்கிறது, தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார்
காப்பாற்றினார். இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். என் பிள்ளைய அந்நியனுடைய கையிலிருந்து காப்பாற்றுகிற கர்த்தர், என்னுடைய கணவனாரை காப்பாற்றுகிற கர்த்தர், மனைவியை காப்பாற்றுகிற கர்த்தர், என் குடும்பத்தை காப்பாற்றுகிற கர்த்தர், என்னை காப்பாற்றுகிற கர்த்தர். முழு பலத்தோடு கூட இயேசுப்பா இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படியே ஹல்லேலூயா, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினது போல நான் எந்த இடத்திற்கு போனாலும் அங்கே காப்பாற்றுவதற்கு ஒரு மனிதனை, ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி, ஒரு ஞானத்தை கர்த்தர் அனுப்பி என்னை நீர் காப்பாற்றுவீராக. முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எதிரியினுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர். அப்போ நம்ம ஒன்று நீங்க நினைச்சுக்கணும், நம்மளால மனிதனுடைய கையிலிருந்து காப்பாற்றப்பட முடியாது. யார் தான் காப்பாற்றணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க ஒரு வசனத்தை கூட வாசிங்க, நீங்க எடுத்துக்கொள்ளலாம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் இன்னொரு விஷயம். அப்பொழுது அந்த மனுஷர் 14வது வசனம். ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். யாரு? சத்தமா சொல்லுங்க. ஒரு நாட்டினுடைய ராஜா இவருக்கு தெரியாமலே இவரை வஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன வாங்கிட்டாங்கன்னா சைனை வாங்கிட்டாங்க. என்ன வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாளில் ராஜாவுக்கு விரோதமா யாரெல்லாம் ராஜாவை தவிர மற்ற தெய்வத்தை ஆராதிக்கிறாங்களோ அவங்க சிங்க கபில போடப்படுவாங்கன்னு அவருக்கே தெரியாம அவரை புகழ்த்தி பேசுறது மாதிரி பேசி அப்படியே கையொப்பத்தை வாங்கிட்டாங்க. அவர் ஒரு கையொப்பத்தை போட்டுட்டாருன்னா அதை மாற்றுறதுக்கு வழி இல்லை. இப்ப கடைசியில் யாரை சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, தானியேலுக்கு விரோதமாய் தானியேல் ஒரு மனுஷனை சிங்க கபில போட்டு கொல்லணும்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ, நான் இப்படி போய் தெரியாதனமா சைன் போட்டுட்டனே, ஒரு நல்ல மனுஷனுக்காக இப்படி நான் செஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லி ராத்திரி முழுக்க சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் நாட்டினுடைய ராஜா ஒரு சாதாரணமான பிரஜையா இருக்கிற அந்த தானியேலை காப்பாற்றுவதற்கு காலையில மட்டும் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. எப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாமா, இவன் இப்படி காப்பாற்றலாமா, இந்த ஆள் மூலமா காப்பாற்றலாமா. ஆனா வேதம் சொல்லுது, அந்த ராஜாவால காப்பாற்ற முடிஞ்சிருச்சா? அந்த ராஜாவால காப்பாற்ற முடிஞ்சதா? சட்டம் போட்டது யாரு? சைன் போட்டது யாரு? முத்திரை வச்சது யாரு? அந்த நாட்டிலேயே, அந்த இருக்கிற நாட்டிலேயே பவர்ஃபுல் மேன் யாரு? சத்தமா சொல்லுங்க. அந்த நாட்டிலேயே பவர்ஃபுல் மேன் தான் ராஜா. அந்த சைனை போட்டது ராஜா. அந்த ராஜாவுக்கு கீழே தான் எல்லாரும். ஆனா காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் விடிகிற மட்டும் ஒரு மனுஷனை காப்பாற்றுறதற்கு முயற்சி எடுத்து அந்த ராஜாவால என்ன பண்ண முடியல? சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சில மனிதனிடத்துல போய் காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறோம். இவங்க நினைச்சா காப்பாத்திடுவாங்க, இவங்க நினைச்சா காப்பாற்ற முடியும், இவங்க கையில் அதிகாரம் இருக்குது, இவங்க கையில் பணம் இருக்குது, இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இந்த வசனம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான வசனம். விடிய சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு வரைக்கும் ஒரு மனுஷனை காப்பாற்றுறதுக்கு ராஜா முயற்சி எடுத்து அந்த ராஜாவால காப்பாற்ற முடியல. ராஜாவாலேயே காப்பாற்ற முடியலையே, சொந்தக்காரங்களால உங்களை காப்பாற்ற முடிஞ்சிருமா? உங்க மேனேஜரால உங்களால காப்பாற்ற முடிஞ்சிருமா? உலகத்தில் இருக்கிற சில மனிதரால காப்பாற்ற முடியுமா? ஆனா வேதம் சொல்கிறது, தானியேல் ஆராதித்த, அவன் இரவும் பகலும் ஆராதித்த, அவன் 3 வேளை ஆராதித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவனை சிங்கங்களுடைய வாய்க்கு கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சிங்கம் அவனை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நல்ல கரங்களை மேல தட்டி
முழு பலத்தோடு மேலே தட்டி, என்னை என் தேவனால் காப்பாற்ற முடியும், என் தேவனால் காப்பாற்ற முடியும். மனிதர்கள் காப்பாற்ற முடியாத இடத்திலே என் தேவன் என்னை காப்பாற்றுவதற்கு வல்லவர், என் தேவன் என்னை காப்பாற்றுவதற்கு வல்லவர். என்னை அவர் ஒருவரை தவிர வேறு ஒருவராலும் என்னை காப்பாற்ற முடியாது. அவர் ஒருவரே காப்பாற்றுகிறவர், அவர் ஒருவரே காப்பாற்றுகிறவர். அப்போ நம்முடைய மனசுல ரொம்ப கவனமா கவனிக்கணும். சில பொல்லாத மனுஷனுடைய கையில நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, காப்பாற்றப்படுவதற்கு நம்முடைய ஞானத்தை வச்சு நான் தப்பிச்சு வந்துடுவேன், நான் யார் தெரியுமா, நான் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா மாட்டுவேனா, அவ்வளவு சீக்கிரமா நான் எப்படி மாட்டுவேன், நான் எல்லாம் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு விசை கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் இருக்கும். அந்த 3 வருடத்திற்கு முன்பாக ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் என்னை சந்தித்தார். அவர் சந்திக்கும் போது, பாஸ்டர் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்குது, அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய மதிப்புக்குரிய ப்ராஜெக்ட்டு, ஆனால் இந்த ப்ராஜெக்டை நான் எடுக்கலாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே நான் விழாவாரியாக கேட்டேன். அது என்ன விஷயம், என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது பாஸ்டர், அந்த லேண்டுக்கு மேலே ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோன் எடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த லோன் அவங்களால இப்போ கட்ட முடியல, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் லோன் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் பணம், ஏற்கனவே ஒரு பேங்க்கில் லோன் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுங்கன்னா அந்த பணத்தையும் கட்டி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் என் கையில் இருக்கிற மாதிரி இன்னொரு லோன் கொடுங்க, நான் அந்த இடத்த உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், மாதம் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வட்டி கொடுத்துட்றேன், அகைன் நான் எப்போ திருப்புறேனோ அப்போ நீங்கள் எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி அது நிறைய விளக்கமாக சொல்லும்போது என்னுடைய மனசுக்கு அது சரியாக படலை, எனக்கு சரியாக இல்லை. உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் எனக்கு என்னமோ இது மனசுக்கு சரியாக படலை, அது அப்போ அவருடைய நோக்கம், நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது ஏற்கனவே ஒரு லோனில் வாங்கி அவங்களால கட்ட முடியல, இப்போ 2வது இந்த லோனை வாங்கி அவங்க கட்டவா போகிறாங்க, அவங்க ஒன்றும் கட்ட மாட்டாங்க, அது கடைசியாக எப்படின்னாலும் யாருக்கு நமக்கு எடுக்க வரும், அது நமக்கு தான் வரும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஆணித்தரமாக தெரிஞ்சிருச்சு, வேண்டாம், இது நமக்கு தேவையில்லை, இதில் நம்ம போக வேண்டாம், அது எவ்வளோ லாபமானாலும் அதை விட்டுருங்க பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு நிறைய தருவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு கேட்டார். சரின்னு கேட்டு நானும் அதை ரொம்ப இது பண்ணலை, அதை விட்டாச்சு. அது நாட்கள் தாண்டிருச்சு, கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள். நான் அதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கல, சரி அதை ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். இப்போ 4 ஆண்டுகள் தாண்டி அந்த இடத்துல ஒரு பெரிய சூழ்நிலை, ஒரு பெரிய நெருக்கம், அப்படின்னா எல்லாமே அவருக்கு எதிர்மறையாய் திரும்பிருச்சு. அவர் நம்பினது எதுவுமே கை கொடுக்கல. அவரை காப்பாற்றுவதற்காக அந்த இடத்திலிருந்து எப்படியாவது வெளியே வரணுன்றதுக்காக எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனாரோ அத்தனை பேரும் இவர்கிட்ட நல்லவங்கள மாதிரி பேசிட்டு அப்படியே ஆப்போசிட் மனிதரோட சேர்ந்து இவருக்கு எதிராக மாறிட்டாங்க. அப்படியே உடஞ்சு போனார். அப்போ உடஞ்சு போய் சொன்னார், நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க நான் கேட்கல, அதனால நான் இந்த இடத்துல தான் அதை தொலைச்சேன், நான் இந்த இடத்துல தான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனேன், அதனால் மறுபடியும் இதே இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்காக ரொம்ப கண்ணீரோடு இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எப்படியானா ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு எந்த மனுஷனுக்கும் தீங்கு செய்யாத, தீங்கு நினையாத ஒரு மனுஷன், ஆலயங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவ மனுஷன், ஊழியத்தை தாங்குகிற ஒரு தேவ மனுஷன். அதனால் அந்த மனுஷனுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, எப்படியாவது தூக்கி எடுக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற யார் நினைச்சாலும் சில இடத்திலிருந்து நம்மளை என்ன பண்ண முடியாதுன்னா நம்மையோ நம்முடைய பிள்ளைகளையோ காப்பாற்ற முடியாது. அதனால ஒரு தீர்மானம் எடுக்கணும், தாவீதை போல ஒரு தீர்மானம் எடுக்கணும், என்னை காப்பாற்றுவதற்கு நான் மனுஷன் கையிலே விழாதிருப்பேனாக, நான் கர்த்தர் கையிலே விழுவேனாக, மனுஷனுடைய கையிலே விழாமல் கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக, சொந்தக்காரங்களுடைய கையிலே விழாமல் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக, அரசியல் தலைவருடைய கைகளிலே விழாமல் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக, சமுதாயத்தில் உயர்ந்த மனிதனுடைய கையிலே விழாதபடி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை கிருபையாய் காப்பாற்றினார். கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையே அப்படிதான். ஆண்டவரே, முதலாவதாக மனுஷனுடைய கையிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு உம்மை தவிர வேறு ஒருவராலும் முடியாது.
அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? மரணம் அடைகிற வரைக்கும், என் சன்னதி இந்த பூமியிலே இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே, விழ தள்ளுவதற்கு சுற்றி சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவமானப்படுத்துவதற்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னாடி முதுகுக்கு பின்னாடி கத்தியை வச்சு குத்துறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். முன்னாடி நல்லவனை போல நடித்து, முன்னாடி நல்லவர்களைப் போல இருந்துட்டு பின்னாடி குழி பறிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் என் தேவன் தாவீதனுடைய தேவன், என் தேவன் தாவீதனுடைய தேவன், என் தேவன் தாவீதனுடைய தேவன். கைகளை எல்லாரும் உயர்த்தி சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க, சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க. தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை காப்பாற்றினது போல. ஆமென், 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 ஆமென். இயேசுப்பா, இயேசுப்பா, இப்பொழுது ஒரு இரக்கம் உண்டாவதாக ராஜா. எந்த மனிதனுடைய கையிலையும் விழாதபடி, சிக்காதபடிக்கு காப்பாற்றுகிற தேவன். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினீரே, காப்பாற்றினீரே. என் பிள்ளையை காப்பாற்றுவீராக, என்னுடைய கணவனாரை காப்பாற்றுவீராக, என்னுடைய மனைவியை காப்பாற்றுவீராக. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றுவீராக. முழு பலத்தோட இந்த இடத்திலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு தெரியல, இந்த இடத்திலிருந்து தப்புவிக்கிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இந்த இடத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு நான் யாரிடத்துல போனாலும் எனக்கு சிக்கல் தொடரும்னு எனக்கு தெரியும். யாருமே இந்த இடத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற என் தேவனால் என்னை காப்பாற்றுவதற்கு முடியும். நான் ஆராதிக்கிற என் தேவனால் என்னை காப்பாற்றுவதற்கு முடியும். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, இயேசுவே என்னை காப்பாற்றுவதற்கு. சிங்க கெபியில நான் இருந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்கு வல்லவர். ஓ ஹல்லேலூயா. சிங்க கெபியோ தீச்சூளையோ என்னை காப்பாற்றுவதற்கு, தானியேலை காப்பாற்றுவதற்கு இயேசு வந்தீரே, என்னை காப்பாற்றுவதற்கு நீர் வருவதற்கு வல்லவர், வல்லவர். ஆமென். ராஜாக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென் சொல்லுங்கள். மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்கிறதே நலம். ராஜாக்களை நம்புவதை பார்க்கலும், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி வெளியூர்ல இருந்து எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி என்னுடைய லேண்ட் ஒன்று பயங்கரமான ப்ராப்ளத்தில் இருக்குது, அதனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வக்கீலை வச்சுருந்தேன். அந்த வக்கீலை ஆண்டவரை அறியாத வக்கீல், அந்த வக்கீல் மேலும் மேலும் எனக்கு சிக்கலை தான் உண்டு பண்ணினார். இப்போ ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்கிறாங்களா? எனக்காக அவங்கள ஒன்று சொல்ல முடியுமா? கிறிஸ்தவ வக்கீல் யாராவது இருந்தா, ஆண்டவரை தேடுறவங்க யாராவது இருந்தா சரியாக செய்வாங்களே, அவங்கள எனக்கு ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கிறிஸ்தவ வக்கீலை நான் தப்பாக சொல்லலை, கிறிஸ்தவ வக்கீல் சரியில்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கிறிஸ்தவ வக்கீலாக இருந்த உடனே என் பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறது சொல்லுங்க. ஆண்டவர் உலகத்தானுடைய வக்கீலை நம்புங்கள், நம்பாதிருங்கள், கிறிஸ்தவ வக்கீலை நம்புங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாரா? கேட்கல. ரட்சிக்கப்படாத மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் ரட்சிக்கப்பட்ட மனுஷனை நம்புவதே மேல் அப்படின்னு எழுதியிருக்கிறாரா? கேட்கல. திருச்சபையிலே மூப்பரா இல்லாத நபரை நம்புவதை பார்க்கலாம், அவ்வளவுதான், மூப்பரா இருக்கிற மனிதரை நம்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, நாசியில சுவாசம் இருக்கிற மனுஷனை நீ நம்புவதற்கு, அவர் யாரா இருந்தாலும், அவர் என்ன போஸ்டிங்ல இருந்தாலும், அவர் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து டைரக்டா இயேசு என்கிட்ட இப்பதாங்க பேசிட்டு போனார்னு சொன்னாலும், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்னா, என்ன சிங்க கபியில பாதுகாக்கிற கர்த்தர் மேலதான் எனக்கு நம்பிக்கை. என்னை காப்பாற்றுகிறவர் கர்த்தர். எனக்கு காலையில இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, ஒரு பர்சனுக்காக, அந்நிய நாட்டில் இருந்து வந்த ஒரு மனுஷனுக்காக அரெஸ்ட் ஆனதுல இருந்து யாரு ட்ரை பண்றதாமா? யாரு ட்ரை பண்றதாமா? எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? இப்போ நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நம்முடைய சிஎம் ஸ்டாலின் ஐயாவை தெரியும்னு வச்சுங்களேன், அவருக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், கொஞ்சம் டியர். அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிட்டீங்க, இப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு.
அவர் உங்களை விடுதலை ஆக்கணும் ட்ரை பண்றாரு. எவ்வளவு நேரத்தில் உங்களை விடுதலை ஆக்கிடுவாரு? எவ்வளவு நேரத்தில்? செகண்ட்ஸ் தான், நிமிஷம் தான், அவ்வளோதான். அப்படியா? ஒரே ஒரு ஃபோன் அடிச்சு, எப்பா நம்ம பையன் ஒருத்தன், நம்ம பொண்ணு தான் அது, என்ன யாராமோ அது, அதை கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்க, அதை கிளியர் பண்ணி விடுங்க அப்படின்ற ஒரு ஃபோன் எடுத்து ஒருத்தருக்கு சொல்லிட்டாருன்னா நீங்க இருக்கிற இடத்துல என்ன வரும் சொல்லுங்க? அப்படியே நம்ம திருச்சபைக்காக கிட்டத்தட்ட 1.5 வருஷமா ஈபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி இன்னும் வரல நம்முடைய திருச்சபை. 1.5 வருஷமா முயற்சி எடுக்கிறேன். 2 டைம் பணம் கட்டி அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த அலைகிறத பார்த்துட்டு, கஷ்டப்படுறத பார்த்துட்டு உள்ளே இருக்கிற ஒருத்தர், ஃபாதர், ஏன் ஃபாதர் நீங்கள் இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது ஃபாதர். ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு தான் இத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்கல்ல, ஒரு பெரிய ஆள், ஒரு முக்கியமான ஒரு நபர், அவரிடத்துல போய் அவர் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், இவங்க அத்தனை பேர் யாரை தேடி வருவாங்க? இன்னைக்கு நீங்க அங்க தேடி போறீங்கல்ல, அதை அப்படியே யூ-டர்ன் போட்டு அவங்க உங்கள்கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு உலகத்திலே இருக்கிற ஒரு நபர் வந்து அவ்வளவு மதிப்புக்குரிய அந்த தலைவர் உங்களை காப்பாற்றணும்னு நினைச்சா ஒரு ஃபோன் கால் பண்ணி சொன்னா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஸ்டாலின் ஐயா ஃபோன் பண்ணா ஒரு பிரச்சனை தீரும். ஸ்டாலின் ஐயாவால ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும். ஒரு ஃபோன் கால் பண்ணி சொன்னாருன்னா ஒரு பிரச்சனையை ரெடி பண்ண முடியும். ஆனா சில பிரச்சனைய எத்தனை ஃபோன் பண்ணாலும் கேட்கல. திருநெல்வேலியில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். இந்த கோர்ட்ல வந்து ஜட்ஜ் இருக்காரு பாருங்களேன். ஜட்ஜும் இவரும் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, நெருக்கமான நண்பர்கள். தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. மாப்பிள்ளை டாக்டர், இந்த பொண்ணும் டாக்டர். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. பொண்ணை வீட்டுக்கு இவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ பஞ்சாயத்து நடக்குது. அந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன். அவங்க அம்மா அப்பா விவசாயிகள். இந்த பொண்ணுக்கு அப்பா வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர். அந்த பையன் டாக்டரா இருக்கிறான்ற அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தன்னுடைய மகளுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டாரு. இவங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. இப்போ சண்டை போட்டு இந்த பொண்ணை வந்தாச்சு. அந்த பையனை கூப்பிட்டு கேட்டா இவன் என்ன பண்ணிடுறான்னா, நீ என்ன பெரிய பணக்காரனா, நான் என்ன தாழ்ந்து வரணும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அப்படியா, உன்னை எங்க பண்ணி என்ன பண்ண சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டாரு. மிரட்டிட்டாரு, திட்டாரு, ஆள் வச்சுட்டாரு. எதுக்குமே அவன் மசியல. கடைசியில் சரி, ஜட்ஜு எல்லாருக்கும் முன்னாடி செய்கிறத விட தனியா இந்த பொண்ணு பையனுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இவர் தனக்கு நண்பராக இருக்கிறதுனால ஜட்ஜு தன்னுடைய பிள்ளைங்க 2 பேரையும் முன்னாடி வச்சு அந்த பையனிடத்துல அவ்வளவு பேசினாரு. அவ்வளவு மணி நேரம் பேசினாரு. பேசி முடிச்ச உடனே அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? அங்கிள், உங்களுக்கு என்ன வேலையோ? ஹலோ, யாரை பார்த்து? அங்கிள், உங்களுக்கு என்ன ரூல்ல இருக்காங்க? நீங்க என்ன ரூல்ல பண்ண முடியும் அதை பண்ணுங்க அங்கிள். உங்களை மதிக்கிறேன், உங்களை எனக்கு பிடிக்குது, நீங்க பேசுறது பிடிக்குது. ஆனா இந்த இடத்துல நீங்க சொல்லி நான் கேட்க முடியாது. ஏன்னா அவ்வளவு நான் காயப்பட்டிருக்கிறேன், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், என்னால முடியாது அங்கிள். அவ்வளவுதான். இன்று வரையிலையும் கடைசியில் அந்த மகளுக்கு டைவர்ஸ் தான் வந்து நிற்கிறாங்களே தவிர அந்த பிள்ளைகளை 2 பேரும் என்ன பண்ண முடியல. சத்தமா சொல்லுங்க. தானியேலுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு தான்? தானியேலை ரொம்ப யாருக்கு பிடிக்கும்? ராஜாவுக்கு. யார் சைன் போட்டா? இப்ப அவர் என்ன பண்றாரு? சிஸ்டர், பிரதர், உங்களுக்காக யாரு ட்ரை பண்ணாலும் நிறைய பேருக்கு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கும். எனக்காக யார் வழக்காடுறா தெரியுமா? எனக்காக யார் ட்ரை பண்றா தெரியுமா? எனக்காக யார் பேசிட்டு இருக்கா தெரியுமா? நம்பாதீங்க. இந்த இடத்துல ராஜாவே ட்ரை பண்ணி நடக்கல. அப்ப எங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி நடக்க போகுது? ராஜா அரெஸ்ட் ஆனதுல இருந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்காந்து சூரியன் விடிஞ்சதே தெரியல, மண்டை ஓடிட்டே இருக்குது. இவனை கூப்பிடலாமா, அவனை கூப்பிடலாமா, சிங்கத்தை வாயை கட்ட சொல்லலாமா, இல்லைன்னா சிங்கத்துக்கு பதிலாக பொம்மையை போட சொல்லலாமா, அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு மண்டையை குழப்பி பிளான் பண்ணிட்டே இருக்கிறார், திட்டம் போட்டே இருக்கார். யார் அங்க இருக்கா, பக்கத்துல யார் இருக்கா, யாரை பிடிக்கலாம். ஆனா அவருக்கு விடுகிற வரைக்கும் ஒரு ஐடியாவும் ஒரு பாதையும்
ஆனா வேதம் சொல்லுது, சரி என்னமோ நம்மளால தான் ஒன்றும் முடியல, நம்ம ட்ரை பண்ணி தோற்று போயிட்டோம், இவன் உயிரோடு இருக்கானா செத்துட்டானேன்னு சொல்லிட்டு நைட்டு வரைக்கும் தூங்காம வேதம் சொல்லுகிறது, காலையிலே கிழக்கு விழுக்கும் போது ராஜா எழுந்திருந்து, 6ஆம் அதிகாரம் 19வது வசனம், ராஜா எழுந்திருந்து சிங்கத்தின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியினுடைய கிட்டே வந்தபோது துயர சத்தமாய், என்ன சத்தமா கேட்கல, என்ன பரிதாபமான சத்தமா, தானியேலே தானியேலே அப்படி ரொம்ப அப்படியே அழுதுட்டே செத்துருப்பான், சிங்கம் சும்மா விட்டுருக்கோம். துயர சத்தமாய் தானியேலே கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய, எவ்வளவு பெரிய சாட்சி இல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்கிறதற்கு வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அங்கிருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டு ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, தாவீது போன இடத்திலெல்லாம் காப்பாற்றின கர்த்தர், தானியேலை சிங்கத்தினுடைய கெபியிலிருந்து காப்பாற்றின கர்த்தர் இந்த மனுஷனுடைய கையிலிருந்தும் என்னை காப்பாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த வஞ்சகத்தினுடைய கையிலிருந்தும் என்னை காப்பாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். என்னை காப்பாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார், என்னை காப்பாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராய் இருந்தாரா? நான் ட்ரை பண்ணி தோற்று போயிட்டேன்ப்பா. உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் முடியலை. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், முடியவே இல்லை. என்னமோ எல்லார் விஷயத்துலையும் நடக்கும், ஆனால் உன் விஷயத்தில் மட்டும் கேட்கல. சத்தமாக சொல்லுங்க, இந்த ராஜா எத்தனை பேரை காப்பாற்றி விட்டுருப்பாரு, ஆனால் யாரை காப்பாற்ற முடியல? ஒன்று பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஊரில் உள்ள எல்லாரையும் காப்பாற்றினாலும் உங்களை மட்டும் சிலரால் காப்பாற்றவே முடியாது. நல்லா சொல்லுங்க எல்லாருமே. அவங்க எல்லாரையும் காப்பாற்றி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். நல்லா சொல்லுங்க எல்லாருமே. நான் போய் நின்னா அற்புதம் நடக்கும்ப்பா, பேசுனா அற்புதம் நடக்கும்ப்பா, ஆனால் உங்கள் விஷயத்தில் மட்டும் அவங்க பேசுனா கேட்கல. ஏன் நடக்கல? உனக்காக, உங்களுக்காக, எனக்காக ஒருத்தர் செய்வாரு. ராஜா கிடையாது. ராஜாவுக்கு எத்தனை பேரை வேண்டும் என்றாலும் காப்பாற்றலாம், ஆனால் என்னை காப்பாற்றுவதற்கு பரம ராஜா இருக்கிறார். காரணம், உலகத்திலே இருக்கிற ராஜாவால் நான் காப்பாற்றப்பட்டேன், ஆனால் காலம் முழுதும் அந்த ராஜாவுக்கு நான் அடிமை. ஆனால் தேவாதி தேவன் என்கிற அந்த ராஜாவினாலே நான் காப்பாற்றப்பட்டேன் என்றால் அவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டுவது இல்லை. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இப்போ தானியேலுடைய தேவன் சிங்க கெபியிலே இருக்கும்போது காப்பாற்றின தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும் எனக்காக கொடியேற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி பாடும். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே. ஆவியின் ஆயுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியின் ஆயுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை பாடுவோம். நீரே என்னை காப்பவர். சிங்க கெபியோ சூளை நேர்ப்போ
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் என்னை நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே பாடுவோம். இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நேர்ப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நேர்ப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நேர்ப்போ, இயேசு என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு பலத்தோடு ஹல்லேலூயா. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அந்த இடம் எங்கன்னே அவனுக்கு அது யாருன்னே தெரியாது. அவன் நினைச்சிட்டு போறது ஒண்ணு, அங்க இருக்கிறது அவனுடைய சொந்த மாமனாரு. அவன்கிட்ட சொல்றது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ மட்டும் மாப்பிள்ள போய் மட்டும் அதை எடுத்துட்டு வா, உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு அப்படியே உசுப்பி ஏத்தி ஒன்னையுமே காமிக்காம போயிடுது. ஆனா உள்ளுக்குள்ள மாமனாருக்கு என்ன இருக்குது? இவன் போவான், கத்தி எடுத்துட்டு போகும்போது 10 பேர் வந்து இவனை கண்டம் துண்டமா என்ன பண்ணிடுவாங்க. ஆனா இவனுக்கு ஒண்ணுமே, எதிரியினுடைய பலம் என்னன்னே தெரியாது. ஆனா இங்க இருந்து மாமனார் ஒரு கண்ணிங்க அனுப்புவாரு. ஆனா வேதம் சொல்லுது, அங்க கர்த்தர் யாரை காப்பாத்துவாரு? அவ்வளவுதான், தாவீதை காப்பாத்து. தன்னுடைய பிள்ளைய காமிச்சு, மீகாலை காமிச்சு, என் பிள்ளைய பார்ப்பா எவ்வளவு அழகா இருக்கா, இந்த பிள்ளைய உன்னை கட்டித்தரேன் வா அப்படின்னு. உடனே உங்க பிள்ளையா, ராஜாவினுடைய பிள்ளையா? இவனுக்கு உடனே ஐயோ ராஜா, உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் எம்மாத்திரம், எனக்கு போய் உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி தரேன்றீங்க, நான் தகுதியே இல்லை. அதெல்லாம் என்னப்பா, நீ என்ன தகுதியை பார்த்தாவா உனக்கு கல்யாணம்? ஆனா இவனுடைய மாமனாருக்குள்ள இருக்கிற கண்ணிங்க என்ன, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணுவேன், கல்யாணம் பண்ற அன்னைக்கு பெட்ல படுத்து கிடக்கும் போது பின்னாடியே நான் என்ன பண்ணுவேன், ஆட்களை அனுப்புவேன், கட்டிலோட உன்னை என்ன பண்ணுவேன், குத்தி போடுவேன். ஆனா யாரு சுதாகரிக்கிறா? அந்த சவுலுடைய மகளாகிய மீகாள் வந்து, இல்லையே எங்க அப்பா இவன் மேல வெறுப்பா தானே இருக்கிறாரு, இவனை கரிச்சு கொட்டுறாரு, இவனை இப்படியெல்லாம் என்னையே கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எங்க அப்பா இறங்க மாட்டாரு, எங்க அப்பா ஏதோ ஒரு வேலை பண்றாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே, எப்பா நீ என்ன பண்ணிரு, உன் மேல எனக்கு பாசம் இருக்கும், நீ அப்புறம் நீ உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ பாவப்பட்டவன், நீ என்னமோ என்ன கல்யாணம் பண்றேன்னு உடனே வந்து கல்யாணம் பண்ணிட்ட, ஆனா எங்க அப்பா உன்னை கொல்ல பாக்குறாரு, தயவு செய்து இறங்கி போயிருன்னா அவனை ஜன்னல் வழியா அப்படியே இந்த பழகம் இறக்கி விட்டுட்டு தலையாணி எல்லாம் நிறைய எடுத்து வச்சு பெட்டில் இவன் படுத்திருக்கிற மாதிரி இந்த பொண்ணு போய் படுத்துருச்சு. இவங்க வேலைக்காரங்க கரெக்டா நடு ராத்திரி வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு குத்துன்னு குத்துறாங்க. அவ்வளவுதான், அவனுடைய பட்டயத்தை வச்சு குத்துனா சல்லுன்னு இறங்குது. திரும்பி பார்த்தா அங்க என்ன இருக்குது, வெறும் தலையணை தான் இருக்குது. அங்கேயும் காப்பாத்துறதுக்கு கர்த்தர் ஒரு ஆளை வச்சிருந்தாரா? கர்த்தர் உங்களை ஆளை வச்சிருந்தாரா? ஆண்டவருடைய பிள்ளைய நீங்க ஏன் கலங்குறீங்க, ஏன் நீங்க பயப்படுறீங்க? நீங்க எவ்வளவு மோசமான ஒரு இடத்துக்குள்ள கடந்து போனாலும் அங்க காப்பாத்துறதுக்குன்னு ஒரு ஆளை, உங்களை தூக்கி எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை, அந்த இடத்துல இருந்து நீங்க திரும்பி வர்றதுக்கு ஒருத்தரை என் தேவனால நியமிக்க முடியும், என் தேவனால நியமிக்க முடியும். சொல்லிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, அப்பா நாங்க நம்புறோம். இங்க இருக்கிற பலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஆனா கர்த்தர் நிச்சயமா தூக்கி எடுப்பார், கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஆண்டவரே, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை, நீங்க 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 18ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிங்களேன். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம். ஆகையால் தாவீது ஏதோமிலே தனயம் போட்டான், ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது ஏதோமுக்கு போனான்.
ஏதோமுக்கு விரோதமாய் தனயம் போட்டான். ஏதோமே இதுவரைக்கும் நிறைய பேர் ஜெயிக்கவில்லை, அவர்கள் நிறைய பேர் தோற்று போனார்கள். ஆனால் தாவீதோட கர்த்தர் இருந்ததினால் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றின தேவன். நான் போகிற இடத்திலெல்லாம் சொல்லுங்க, என் பிள்ளை போகிற இடத்திலெல்லாம், என் குடும்பம் போகிற இடத்திலெல்லாம் கைகளை உயர்த்தி சத்தமாய் என்னை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவன். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. அப்பா அப்பா, இந்த வார்த்தை எங்க தலை மேல இருக்கட்டும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தலை மேல இருக்கட்டும், ஆன்லைன்ல லைவ்ல இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க மேல இருக்கட்டும். இந்த சத்தம் யாருடைய காதுகளெல்லாம் துணிக்கப்படுகிறதோ அவர்கள் மேலெல்லாம் இருக்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க. எஸ் எஸ், பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தேடி வருது. எஸ், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அதான் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அந்த இடத்துல நான் வருவேன். ராஜா வர முடியாத இடத்துல இயேசு வருவார். சொந்தங்கள் வர முடியாத இடத்துல இயேசு வருவார். நண்பர்கள் வர முடியாத இடத்துல இயேசு வருவார். உங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே வர முடியாத இடத்திலே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வருவார். சிங்க கெபியிலே யாரும் வர முடியாது. என் ஆண்டவர் தூதர்களை அனுப்புவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் தனியாக படுத்துக் கொண்டிருக்கிற அந்த ஹalleluya ஹாஸ்பிடல்ல யாரும் வர முடியாது. ஆனா கர்த்தர் அந்த ஐசியூ வார்டுக்குள்ள கர்த்தர் வருவார். கர்த்தர் வருவார். கர்த்தர் வருவார். அந்த இடத்துல வந்து காப்பாற்றுவதற்கு என்னுடைய ஆண்டவர் வல்லவர். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் போனாரே, அந்த ஐசியூ வார்டுக்குள்ள இப்பொழுது கர்த்தர் போகிறார். அந்த ஹாஸ்பிடலுக்குள்ள இப்பொழுது கர்த்தர் போகிறார். அந்த சிறைச்சாலைக்குள்ள இப்போ கர்த்தர் போறாரு. அந்த அடைக்கப்பட்ட அந்த ரூமுக்குள்ள கர்த்தர் போறாரு காப்பாற்றும்படியாய். ஹalleluya, நன்றி அப்பா, நன்றி. விசுவாசத்தோடு எல்லாருடைய கரங்களையும் விசுவாசத்தோடு தட்டி ஆமென். இந்த பாட்டை பாடும்போதே ஒரு மகிமை ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் உற்சாகமாய் பாடுங்க. நல்ல பலத்தோடு நாம் போற இடத்திலெல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்ற போறார். இந்த கடனிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். என் பிள்ளைய கர்த்தர் காப்பாற்றுவார். விசுவாசத்தோடு. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சூளை நேர்ப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நேர்ப்போ இயேசு என்னை காத்திடும். பாடுவோம். ராஜ்யம் ராஜ்யம் எனக்குள்ளே விசுவாசத்தோடு பாடுங்க. சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர், அற்புதம் எனக்காக செய்பவர் நீரே. சத்தமாய் பாடி எஸ், உங்க சத்தம் உயர். நீரே நீரே காப்பவர், நீரே காண்பவர், நீரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நேர்ப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நேர்ப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நேர்ப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், இயேசு என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாதி தூளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், இயேசு என்னோட அமர்ந்து சுட்டெரிக்கும் அக்கினியில்
பானி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திருப்பார். சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ அப்பா அப்பா தாவீது போன இடத்துலெல்லாம் அவரை காப்பாத்தினீர். இப்போ இப்போ இந்த பாட்டு பாடும்போது உங்க மகிமை எங்க தலை மேல கடந்து வரட்டாங்க. இந்த இடத்துல இருந்து யாருமே எங்களை தூக்கி எடுக்க முடியாதுப்பா. யாருடைய கையுமே இங்க வர முடியாதுப்பா. நாங்கள் கொடிய இடுக்கத்திலே அகப்பட்டிருக்கிறோம், கொடிய பிரச்சனையிலே அகப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது யார் எங்களை விடுதலையாக்குவார்? யார் தூக்கி எடுப்பார்? யார் தூக்கி எடுப்பார்? யாருமே தூக்கி எடுக்க முடியாதுப்பா. யாருமே தூக்கி எடுக்க முடியாதுப்பா. என் பிள்ளைய யாருமே தூக்கி எடுக்க முடியாது. என் குடும்பத்தை யாருமே தூக்கி எடுக்க முடியாது. ஆனா நீங்க சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்களை நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம் ஆண்டவரே. தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னது போல இப்போ இப்போ இந்த இடத்துல இருந்து காப்பாற்றுவதற்கு உங்களுடைய தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. நீங்க கடந்து வாங்க ராஜா. பெரிய பாதாள குழிக்குள்ள நிறைய பேர் கடக்கிறது மாதிரி நான் பார்க்கிறேன். வெளியில வர முடியாம தவிக்கிறத நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. கை கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஏணி வைக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை, உள்ள கயிறை கொடுத்து வா அப்படின்னு தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எரேமியா குழிக்குள்ள யாரும் இல்லாத அநாத மாதிரி தவிச்சது மாதிரி யாருமே இல்லப்பா, யாருமே இல்லப்பா. ஆனா அன்றைக்கு ஒரு மனுஷனை அனுப்புனீரே, அன்றைக்கு ஒரு நபரை அனுப்புனீரே. அனுப்பி கர்த்தர் எரேமியாவை அந்த குழியிலிருந்து தூக்கி விடுகிறது உண்மையானால் இப்பொழுது 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 தாவீது போன இடத்திலெல்லாம் காப்பாற்றுகிற கர்த்தர் உங்க கண்ணு ஆண்டவரே அந்த குழியில கிடக்கிற அந்த பிள்ளை மேல கடந்து போகட்டும்பா, கடந்து போகட்டும் ஆண்டவரே. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை, எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல சாப்டர் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய எரேமியா அந்த தேசத்திற்கு விரோதமாய் அந்த நாட்டுக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்றாரு, ராஜாவுக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ஆனா அங்க நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்க தீர்க்கதரிசனத்துல உண்மையை சொல்லலை. அப்படியே ராஜாவுக்கு ஏற்றது மாதிரி சொல்லி உங்களை விடுதலை ஆக்குவாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா எரேமியா கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நீ பிடிக்கப்படுவ, உன் கண்ணை நோண்டி எடுப்பாங்க, உன் பிள்ளைகளை உன் கண்ணு முன்னாடி வச்சே வெட்டி கொண்டு போட்டுருவாங்க, இதான்ப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோவம் அங்க ஒரு கிணறு இருக்குது. என்ன கிணறு அப்படின்னா அது பாழ்கிணறு. நீங்க பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் எங்க கிணறு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா உள்ளேயே அவங்களுடைய அரண்மனைக்குள்ளே பெரிய கிணறு இருக்கும். நீங்க பழைய இப்பெல்லாம் கிணறு சில ஊர்களெல்லாம் குட்டியான கிணறு இருக்கும். ஆனா பழைய கிணறுலாம் பாருங்க அப்படின்னா 60 ஏக்கர் 100 ஏக்கர் 100 ஏக்கருக்கு தண்ணி போறதுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு அந்த ஒரே ஒரு கிணறு இருந்தா போதும். அந்த கிணறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கு 30 அந்த சைஸ்ல எல்லாம் இருக்கும். அவ்வளோ பெருசா அவ்வளோ ஆழமா இருக்கும் அந்த கிணறுலாம். சில நீங்க சில அவுட்டருக்கு போனீங்கன்னா அந்த கிணறுலாம் பார்க்கலாம். மற்ற கிணறுலாம் நிறைய மூடிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிணறு, தண்ணீர் இல்லாத குழி. அந்த குழிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ராஜாவுக்கு விரோதமா யாராவது எதிராக சொல்றாங்கன்னா அவ்வளவுதான், அதுக்குள்ள பிடிச்சி தள்ளிடுவாங்க. இருட்டா இருக்கும் உள்ள. அதுல போற மனுஷன் திரும்பி உயிரோட வரவே மாட்டான். இப்போ யாரை தள்ளுறாங்கன்னா தீர்க்கதரிசியை உள்ள போட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா இவரை உள்ள போடுறாங்க. போட்ட உடனே அவ்வளவுதான், எதிரினுடைய நாட்டு ராஜா இதுவரைக்கும் அந்த விளிம்புல அந்த காம்பவுண்ட் வால் பக்கத்துல இருந்தவன் இப்போ உள்ள வந்துட்டான். இப்போ உள்ள வந்த உடனே அத்தனை பேரும் யுத்தம் உள்ள வந்துருச்சு. அத்தனை பேரும் தங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. அப்படின்னா ஒரு தேசத்துல இப்போ ஈரான்ல நடக்குது பாருங்களேன். இந்த யுத்தம் நடக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜனங்கள் எதையுமே எடுத்துட்டு போக மாட்டாங்க. தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. அதே போல உள்ள நாட்டு ராஜா வந்தோன்னா எல்லாருமே அங்கேயும் இங்கேயும் போறாங்க. அரண்மனையில இருக்கிறவர்கள் கூட யாரும் இல்லை. ஆனா யார் குழியில இருக்கிறார்? குழியில கிடக்குறான். இப்ப யாருக்குமே தெரியாது. அவனுக்கு சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, யாரும் தூக்கி விடுறதுக்கு இல்லை. ஆனா வேதம் சொல்லுது கர்த்தருடைய கண்ணு மட்டும் 1000 பேர் உயிருக்காக போராடி அங்கே இங்கேயும் அறிஞ்சாலும் தன் மேல விருப்பமா இருக்கிற,
தன்னுடைய வார்த்தையை உரைத்த தீர்க்கதரிசி மேலே கர்த்தருடைய கண் அப்படியே இருந்துச்சு. அவனை காப்பாற்றுறதுக்கு கர்த்தருடைய கண் இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஒரு மனுஷன் ஏவுறாரு. அந்த மனுஷன் போய் கத்துறான், ஐயா இருக்கிறீங்களா உள்ள? ஆமாம் இருக்கிறப்பா, உள்ள இருக்கிறப்பா. சரி, இவரை காப்பாற்றுறதுக்கு இப்போ கயிறு வேணும். ஆழமான குழி, கயிறை தேடுறான். எங்கே பார்த்தாலும் கயிறு இல்லை. எந்த இடத்துல போய் இப்போ கயிறு வாங்குவான்? ஏன்னா உள்ள அந்நிய நாட்டு ராஜா உள்ள வரைக்கும், வாசல் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ கடை எதுவும் இல்லை, எங்கேயும் போய் கயிறு வாங்க முடியாது. அப்போதான் ஒரு ஐடியா வருது. அந்த இடத்துலையே எட்டி பார்த்தா நிறைய பழைய துணி ஒரு இடத்துல கூச்சி போட்டிருக்குது. இவன் கண்ணங்க படுது. உடனே ஒவ்வொரு துணியாக எடுத்து கட்டி முடிஞ்சு உள்ளே போட்டு இப்போ அந்த கயிறுனால, அந்த துணியினுடைய கயிறுனாலேயே அந்த தீர்க்கதரிசியை தூக்கி அப்படியே வெளியே விடுறாங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீது போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனை, கர்த்தர் அவனை. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாருமே அதை வந்து தலை மேல வச்சு நீங்க சுதந்திரிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக இன்னைக்கு இரவில் எல்லாரும் போய் ஜெபம் பண்ண போறோம். நானும் ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே, காலேஜ்ல இருந்து வந்த உடனே, வேலையில இருந்து வந்த உடனே, இல்லைன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்க, இல்லை தலை மேல கை ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா, இவன் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றுவாராக. என் பிள்ளை போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் என் பிள்ளையை காப்பாற்றுவாராக. அந்நியனுடைய கைக்கு என் பிள்ளையை காப்பாற்றுவாராக. துஷ்டனுடைய கைக்கு என் பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றுவாராக. அசுத்த மனிதனுடைய கைகளுக்கு பிள்ளையை என்னை காப்பாற்றுவாராக. வஞ்சிக்கிறனுடைய கைகளிலிருந்து காப்பாற்றுவாராக. விசுவாசத்தை வழி விலகி போக பண்ணுகிறவருடைய கரத்திலிருந்து என் பிள்ளையை காப்பாற்றுவாராக. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினது உண்மையானால், என் பிள்ளை எந்த இடத்திற்கு போனாலும் என் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு, சத்தமா என் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு அவருடைய துணை நமக்கு துணை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனம் வாசிச்சிருக்கும் போதே இன்னொரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை கூட வாசிச்சு உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமே? எடுத்துக்கொள்ளலாம். ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் 35வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 35வது சங்கீதத்தினுடைய 35வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவனை, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையும் மாணவனை கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்பெல்லாம் சொல்லும். ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து தாவீது சொல்லும்போது சொல்றான், சிறுமைப்பட்டவனை அவனிலும், சத்தமா சொல்லுங்க, அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று எல் எலும்புகள் எல்லாம் சொல்லும். பட்சிக்கிறனிடத்திலிருந்து பட்சணத்தை கொண்டு வருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சாருன்னா சிறுமைப்பட்டவனை எங்கிருந்து தப்பிவாராம்? அவனிலும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றின கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதம், அதுக்கு முன்பாக நீங்கள் சிறுமைப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா உங்க முன்னாடி இருக்கிறவர்கள் உங்களை விட பலவான்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற அப்பாவை பார்த்து உமக்கு ஒப்பானவர். சொல்லுங்க சொல்லுங்க முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. என்னுடைய பலத்திற்கு, என்னுடைய திராணிக்கு, என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி இருக்கிறவனுடைய கைக்கு கூட என்ன பண்ணுகிறவர் அப்படின்னா தப்புவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா வாங்கி கொடுத்த கோல்டு ஃபிஷ் டேங்க்குள்ள இருக்குது. பையன் கையை உள்ள விட்டு ஒவ்வொரு மீனா என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நசுக்கி கொண்டுட்டு இருக்கிறான். அந்த ஹோல்டு ஃபிஷ் வந்து அது பார்த்தீங்கன்னா விழுவிலன்னு இருக்கும், ரொம்ப உயிரில்லாத பூச்சி மாதிரி இருக்கும். அது ஸ்டைலுக்கு தான், வேற எதுவுமே அதில் இருக்காது. ஆற்றுல இருக்கிற மீனை கூட கரையில் போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் துடிச்சிட்டு திரும்பி தண்ணி குடிச்சா ஓடும். ஆனால் இதுக்கு 2 செகண்ட்லேயே உயிர் போகும் அந்த மாதிரி. ஆனால் ஒரு சின்ன பையன் அந்த கோல்டு ஃபிஷ்ஷை கையில் எடுத்து கையிட்டு ஒரு நஸ்க்கு ஒரு 2 நிமிஷம் வெளியே வச்சு உள்ளே போட்டால் அது செத்து மிதக்குது அந்த மாதிரி. ஆனால் ஒரு பாட்டியம்மா வந்து சொல்கிறாரு, எப்பா
இந்த ஹோல்டு ஃபிஷ்ஷை நீ இப்படி கொல்லாத, இது ஏசப்பாட்ட போகும். ஏசப்பாட்ட போய் என்ன சொல்லுன்னா, ஏசப்பா ஏசப்பா இந்த பையன் என்னை இப்படி நசுக்கி கொண்டு போட்டான் அப்படின்னு அது போய் எங்க கணக்கு சொல்லும்? ஏசப்பாட்ட சொல்லும். ஏசப்பாட்ட சொன்னா இதை கொல்றதுக்கு உன்னை சும்மா விடுவாரா ஏசப்பா? அது போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உனக்கு தண்டனை கிடைக்கும். அப்படியா? ஐயோ, நான் இனி என்ன பண்ண மாட்டேன், இனி கொல்ல மாட்டேன். எனக்கு கையில் எடுத்த அந்த ஃபிஷ்ஷை எங்கே விடுறான்? இப்போ அந்த தண்ணிக்குள்ளேயே விடுறான். அந்த தண்ணியில் போகும்போது அந்த ஃபிஷ்ஷு, இதுக்கு முன்னாடி இருந்தவனெல்லாம் கொண்டுட்டியப்பா, என்ன கொல்லாமல் விட்டுட்டியே, என்ன எப்படி கொல்லாமல் விட்ட? அதுதான் என்னிலும் பலவானுடைய கைக்கு, என்னிலும் பலவானுடைய கைக்கு. அந்த கை 1000 பேரை அழித்திருக்கலாம், 1000 பேரை கொன்றிருக்கலாம், 1000 பேருக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சிறுமையும் எளிமையுமான யாரும் இல்லாத, ஆமேன், கேட்கிறதற்கு கூட யாரும் இல்லாத உன்னை கையிலே வைத்து நசுக்குவதற்கு தீர்மானம் எடுக்கும் போது எனக்காய் பரிந்து பேசுகிற கர்த்தர், என் சார்பிலே வழக்காடுகிற கர்த்தர், எனக்காக இருக்கிற ஒரு தேவன் அங்கு அவர் அவனுடைய கைக்கு தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி முழு பலத்தோடு, சிறுமையும் எளிமையும் ஆனவனை அவனுடைய பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி சொல்லலாமா? ஆமென். ஓ, உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர், சொல்லு, உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். பாடுவோம் உற்சாகமா, உமக்கு ஒப்பானவர். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை நீர் போஷித்தி, உம்மை போல யார் உண்டு தேவனே? உம்மை போல. நல்ல கைகளை உற்சாகமாய் தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? இப்ப பாடு, உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? பாடு, வாரத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் கைகளை மேல தட்டி உமக்கு பாடவர், உமக்கு பாடவர். பாட பாட தேவன் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உந்தன் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்யும். உந்தன்
பலத்தோட பாடுங்க. திரும்ப திரும்ப உமக்கு பாடுவர் யார்? ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் உமக்கு பாடுவர். கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். எல்லாரும் சேர்ந்து 3வது வசனத்தை. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. யார் காப்பாற்றுவாராமோ? கர்த்தர் காப்பாற்றுவார். அதான் ரொம்ப அழகா. நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே, நாட்போறும் நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் காத்து கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேறு ஊன்றுவாய், யாக்கோபே நீ வேறு ஊன்றுவாய், பூத்தே குலுங்கிடுவாய், காய்த்தே கனி தருவாய், பூத்தே குலுங்கிடுவாய், காய்த்தே கனி தருவாய். இந்த பூமி எல்லாம், இந்த பூமி எல்லாம் கர்த்தராகிய நான். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறான், அவன் போன இடத்துல, தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தரவனை, கர்த்தரவனை. ஹல்லேலூயா. உங்க பையன் பேர் என்னம்மா? கோகுல். கோகுல் அப்படின்ற ஒரு சின்ன தம்பி வந்திருக்கிறார். அவர் வந்து கொஞ்சம் மன அழுத்தம், மனநிலைமை பாதிக்கப்பட்டு கொஞ்சம் அந்த சுயநினைவை இழந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கூட அவருக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா போன 2 வாரத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டான். எங்கே திடீர்னு தவறிட்டான். பஸ்லேருந்து இறங்கிட்டான்ல, இறங்கிட்டான், அவன் பாட்டுக்கு இறங்கிட்டான். இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி பல கிலோமீட்டர் தூரம் கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. எங்கே இருக்கிறான், எங்கே இறங்கினா, எங்கே போனால் எதுவுமே தெரில. யாராவது கேட்டால் அவனுக்கு ஒரு ஃபோன் நம்பர் சொல்கிறதுக்கோ இல்லை அட்ரஸ் சொல்கிறதுக்கோ அவனுக்கு தெரியாது. தன்னுடைய அட்ரஸ் சொல்கிறதுக்கு தெரியாது, தன்னுடைய அம்மா அப்பாவுடைய பேர் சொல்ல தெரியாது, எதுவுமே சொல்ல தெரியாது. ஆனால் இவங்க ஆண்டவரே என்ன பண்ணுறது, எப்படி என் பிள்ளை அப்படின்னு அப்படியே இருதயம் உடஞ்சி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா 24 மணி நேரத்துக்குள்ள ஒருத்தங்களுடைய ஒரு நியூஸ் வருது. உங்கள் பையன் என்ன அந்த முன்னாடி அந்த இடத்துல வந்து அவன் நடந்துட்டு திரிகிறான். எங்கள் பையனா? ஆமாம், அந்த இடத்துல பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடந்து அப்படியே நடந்துருக்கு. ஸோ அவ்வளோ தூரத்தில் மிஸ் பண்ணி அவ்வளோ தூரத்தில் விட்ட பையன் என்னைக்கு திரும்பி வருவான், எப்போ திரும்பி வருவான்? திரும்பி வர்றது வரைக்கும் அந்த தாயினுடைய இருதயம், சகோதரனுடைய இருதயம். ஆனால் அதான் நானே எத்தனையோ கண் தெரியாத எத்தனையோ குருடர்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு குருடர் கூட லாரியில் அடிபட்டோ இல்லைன்னா பஸ்ஸில் அடிபட்டோ இல்லைன்னா ட்ரெயினில் அடிபட்டோ மரிச்சதாக நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டதே இல்லை. சிறுமையானவனை அவனுடைய பலவானுடைய கைக்கு தப்பு வைக்கிறவர். ஒரு பெரிய பலவானுடைய கையில சிக்கி இருக்கிற பாஸ்டர், ஒரு கொடுமையான ஒரு வட்டி வசூல் பண்றவருடைய கையில சிக்கி இருக்கிறேன், தாதாவுடைய கையில சிக்கி இருக்கிறேன். இல்லைன்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க பாஸ்டர், அப்படி சிக்கி இருக்கிறேன். என் தேவன் தப்பு வைக்கிறவன். ஜஸ்ட் சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல
ஒரு சின்ன இடம் வச்சிருக்கிறாங்க. ரயில்வேக்கு நிறைய இடம் எடுத்துட்டாங்க. இடம் எடுத்ததுனால அவங்களுடைய இடம் குறைஞ்சு ஒருத்தருக்கு ஒரு 3/4 சென்றும் இன்னொருத்தருக்கு ஒரு சென்றும் அந்த மாதிரி அந்த இடம் பிரிஞ்சிருச்சு. அப்போவே அந்த பிரதர் நம்ம சர்ச்சுக்கு வந்தார். வந்து சொன்னார், பாஸ்டர் இந்த இடத்த வேணாலே எடுத்துக்கங்களேன் அப்படின்னாரு. ஆனால் அவர் நிறைய ரேட்டு கேட்டதுனால, இல்லை பிரதர் அவ்வளோ எனக்கு கொடுக்க முடியாது, இப்போவே கடன் நிறைய இருக்குது, அதனால பண்ண முடியாது, வேண்டாம் எங்களுக்கு. இல்லை உங்களுக்குன்னாச்சும் வண்டியெல்லாம் நிறுத்தது கூட யூஸ் ஆகும் அப்படின்னாரு. சரி விட்டுட்டோம். 2-3 வருடங்கள் தாண்டிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த சிஸ்டர் வந்து, இந்த மாதிரி இருக்குது பாஸ்டர், வேணா நீங்கள் வேணா எடுத்துக்கலாமே அந்த வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்கு. சரி ஒன்று வாங்கலேன், எங்களுக்கு வேண்டாம், நான் ஜோம் பண்ணுறேன், ரொம்ப நாளாக நீங்கள் அதை விற்காமல் இருக்கிறீங்களா, ஒரு ஜோம் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஜோம் பண்ண போனால் பக்கத்தில் இருக்கிற அந்த 3/4 சென்ட் இடம் இருக்கு பாருங்களேன். அந்த 3/4 சென்ட் இடத்த ஒரு பெரிய அரசியல்வாதி, பெரிய தாதா, அவர் வெறும் 50,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு, இந்த 50,000 ரூபாய் கடனை நீ என்கிட்ட வாங்குற, உன் பத்திரத்தை என்கிட்ட கொடு, என்னைக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுக்குறியோ அன்னைக்கு நான் உனக்கு இந்த இடத்த கொடுத்துட்றேன். அவங்களால திருப்பி கொடுக்கவே முடியாது. உடனே சரி இன்னும் ஒரு 25,000 வச்சுக்கோ போ, அவ்வளோதான் எழுதி கொடுத்துரு அப்படின்னு எழுதி வாங்கிட்டு, அந்த 3/4 சென்டில் போர்வெல் போடாம பக்கத்தில் 3 அடி தள்ளி இவங்க இடத்துல போர் போட்டிருக்காரு. இவங்க இல்லாத நேரத்தில் போர் போட்டு முடிச்சுட்டு எதுவுமே சொல்லாம, இப்போ நான் ஜஸ்ட் அந்த இடத்துல ஜோம் பண்ணுறதுக்காக போய் பார்க்கும்போது, சிஸ்டர் போர் எப்போ போட்டீங்க, போரெல்லாம் போட்டிங்களான்னு கேட்டா, நாங்கள் போடவே இல்லையே பாஸ்டர். நீங்கள் போடாமல் உங்கள் இடத்துல யார் போர் போட்டிருக்கா? இல்லை பக்கத்தில் இருக்கிறவர் போடுறேன்னு சொன்னார், ஆனால் அவர் இடத்துல தானே போடணும், இது எங்கள் இடமா? ஏன் சிஸ்டர் நீங்கள் சுற்றி வேலி போட்டிருக்கிறீங்க, அந்த வேலியை உடச்சி போட்டுட்டு உங்களுடைய இடத்துல சென்டரில் இந்த போர்வெல் போட்டிருக்குது அப்படின்னு கால் பண்ணுங்கன்னா, எனக்கு முன்னாடியே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் எதிர்முனையில் இருக்கிறவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்படியா உங்கள் இடத்துல போட்டாங்களோ, தெரியாமல் போட்டிருப்பாங்க. ஹலோ, என்ன பேச்சு பாருங்க. நம்ம சிரிக்கிறோம், அந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய ஆதங்கம் எப்படி இருக்கும்? அவங்களுடைய வாழ்வாதாரமே அந்த இடம் தான். அவங்களுக்கு இருக்கிற ஒரே சேவிங்ஸ் அந்த இடம் தான். ஈஸியாக சொல்றான், ஐயோ அப்படியா, அப்படி இருக்காதே, எங்க இடத்துல தானே போட்டாங்க, உங்க இடத்துல போட்டாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று போர்வெலுக்குள்ள பணத்தை கொடுத்துருங்க, இல்லைன்னா அந்த இடத்த கொடுத்துருங்க. சரி போர்வெலுடைய பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்றது பொய், எனக்கு உடனே தெரிஞ்சிருச்சு. சரி திருப்பி ஒரு 1/2 hour தாண்டி நான் சொன்னேன், திருப்பி கால் பண்ணி, சரி சார் போர்வெலுடைய பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னா, அப்படியா போர்வெலுடைய பணத்தை கொடுக்குறீங்களா, அது எதுக்கு உங்களுக்கு அந்த இடம்? அதான் எனக்கு கொடுத்துடலாமே, எனக்கு ஏற்கனவே 3/4 தான் இருக்குது, இதோட ஒன்று சேர்த்தா 1.25 ஆயிரம், அதில் ஏதாவது பண்ணலாம் இல்லை, அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் ஏதாவது அமௌண்ட் தர்றேன், நீங்கள் முடிச்சு விட்டு போங்க அப்படின்னா மிரட்டுறார். யார் வழக்காட முடியும்? யாரு போய் அந்த மனுஷனுக்காக நிற்க முடியும்? அப்படியே அந்த 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 மகளுடைய அந்த கண்ணில் அப்படியே கண்ணு நிறையுது. சரிப்பா, கர்த்தர் தான் அவனுக்காக வழக்காட முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவன் யார் அப்படின்னா, சிறுமைப்பட்டவன் நீ, ஆனா உன்னிலும் அவன் பலவான். ஆனா ஒண்ணு, நீ பயப்படாத, பலவானுடைய கைக்கு எளிமையானவனை கொள்ளையிடனுடைய கைக்கும் தப்புவிக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். பேசி கொண்டிருக்கும் போதே யாரோ ஒருத்தர் உங்களிலும் பலவானுடைய கைக்கு சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல, அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லைன்னு நீங்க சாட்சி சொல்லுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு நிக்கிறதுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நாங்க போகிற வழி என்னதென்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா என் தேவன் என்னுள்ளும் பலவானுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிற கர்த்தர். எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நிற்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார், கர்த்தர் அவனை காப்பாற்றினார், கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர். நீங்க சத்தமா பாடணும். எஸ், அப்படிதான். உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும்
செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று செங்கடலை நீர் பிளந்து நடத்தி சென்றி நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறா இப்ப சொல்லுவோம் உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் இயேசுவா பாட பாட உம்முடைய மகிமை வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் வானத்திலும் உமக்கு பாடவர் யார் தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே உம்மை போல யாரும் இந்த ஜனங்களை நேசித்தீரே உம்மை போல யாரும் இப்ப சொல்லு உமக்கு பாடவர் கிருபை கிருபை ஹalleluya வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு கண்மலையை நீர் பிளந்து கண்மலையை நீர் உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி கண்மலையை உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடோரி உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் இப்ப சொல்லு உமக்கு பாடவர் இயேசுவா ரப்பரரம் தனரபதர ஜீவன் ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கு கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி முழு பலத்தோடு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஜெபங்களும் கேட்கப்படும்படியாய் ஒவ்வொருத்தருடைய இருதய குமுறல்களையும் கர்த்தர் கேட்கும்படியாய் ஆன்லைன்ல இந்த ஜெபத்துல யாரெல்லாம் ஜெப குறிப்போட காத்திருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய ஜெப குறிப்புகளும் சாட்சியின் குறிப்புகளாய் மாறும்படியாய் குழந்தை பாக்கியம் இல்லை அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண தடைகள் மாறும்படியாய் வருமானங்கள் பெருக பண்ணும்படியாய் நிரந்தரமான ஒரு வேலையை கர்த்தர் தரும்படியாய் என்ன ஜெப குறிப்பு இருக்குதோ அந்த ஜெப குறிப்பு கர்த்தர் பதில தரும்படியாய் பாஸ்டர்மா இப்ப நமக்காக ஜெபம் பண்ண போறாங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தருடைய கரங்களை அப்படியே கோர்த்து பிடித்து கொண்டு சகோதரிகள் சகோதரிய கைகளையும் சகோதரருடைய கரங்களையும் கோர்த்து பிடித்து முழு பலத்தோடு கூட தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஆண்டவரே தகப்பனே. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு வசதி இருந்தா கைகளை கோர்த்து பிடித்து யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்போ நீங்க கையை கோர்த்து பிடிச்சிருக்கிற இப்ப எந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அவங்க சாட்சி சொல்லணும், இந்த மாதிரி ஜெபம் பண்ணீங்க, நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்க. சத்தத்தை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபங்களுக்கு தேவனுடைய கண்கள் திறக்கப்பட்டவைகளாய் செவிகள் கவனிக்கிறவைகளாய் என்னால இருக்கிறபடினால நாங்க வருகிறோம் ஐயா. ஒருவருடைய கரங்களை நாங்க கோர்த்து பிடித்திருக்கிறோம். ஆண்டவரே யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது நீங்க திருப்பினது போல எங்களுடைய சிறையிருப்புகளை தேவரே திருப்ப போகிறபடினால நன்றி ராஜா. குத்துகிற முட்கள் நெருங்குகிற நெரிஞ்சல்கள் ஒன்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இராதபடிக்கு கர்த்தர் தாமே உயர்ந்தவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில நிரூபணம் பண்ண போகிற இந்த நாட்களுக்காக நன்றி ராஜா. உத்தமமாய் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தேவரே தாமே அருள் செய்கிற ஆசீர்வாதங்கள் கணக்கில் அடங்காதவை என்று அறிந்திருக்கிறோம். சத்துரு எரிகிற அக்கினி ஆஸ்திரங்கள் இல்பொருளாவதாக
பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா மறைவிடத்தின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் நிக்கிரகமாக்கப்படுவதாக. வியாதிகள் பலவீனங்கள் பிள்ளைகளை விட்டு ஓய்வதாக. இரவின் பயங்கரம், பகல் பறக்கிற அம்பு, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களை விடுதலையாக்குவீராக. உமது முயத்தினால் பலத்தோடு கருத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த அதே ஆவியானவர் வழித்துணைகளில் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு ஆதரவாய் நீர் வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உரைத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக ராஜா. கண்ணீரோட யாரெல்லாம் இந்த கூட்டங்கள்ல கலந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார்களோ, உமது கண்கள் திறக்கப்படுவதாக, செவிகள் கவனிக்கப்படுவதாக, ஏணி அங்கே வைக்கப்படுவதாக. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களா, இறங்குகிறவர்களா, அற்புதங்களை பிள்ளைகளுக்கு நிகழ்த்துகிறவர்களா, ஆண்டவரே தமது கிரியை வெளிப்படுத்துகிற காலம் துரிதமாவதாக ராஜா. அதை எங்க கண்கள் கண்கூடாய் காண கர்த்தர் பிரத்யட்சமான கிரியைகளை உமது பிள்ளைகளுடைய நாட்களில் வெளிப்படுத்த வேண்டும். நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க ஜெபங்கள் ஒரு நாள் தரையில விழுவதில்லை. எங்க விண்ணப்பங்களுக்கு தேவரீர் செவி சாய்க்கிறபடினா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு இந்த உபவாச ஜெபத்திலே அற்புதம் செய்கிறதற்காய் கரங்களை தட்டி அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஹalleluya. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். Hallelujah. Hallelujah. 1000 times, 1000 டைம் ஒண்ணு இந்த வசனத்தை நீங்க வாயில உச்சரிக்கணும். இல்லைன்னா அப்படின்னா கையிலே எழுதி நீங்க இந்த வார்த்தையை உச்சரிக்கணும். தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை, தாவீதுன்ற இடத்துல உங்க பேரை போட்டு பென்ஸ், போன இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். பியூலா போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவளை காப்பாற்றினார். உங்க பேரை போட்டு நீங்க அந்த இடத்துல போன இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். இந்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருடைய தலையின் மேலே இருக்கணும். ஏன்னா நம்ம போகிற இடம் நமக்கு நல்ல இடமா தெரியும். ஆனா சில இடம் நல்ல இடம், சில நபர்கள் நல்ல நபர்கள் இல்லை. அங்கிருந்து அவ்வளவு அழகா ட்ரிக்கா ஏமாத்திடுவாங்க. அவ்வளோ அழகா கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லவே முடியல. நீங்க வந்து ஒரு சிலர் வந்து குடும்பத்தோடையே இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. வெளியே போய் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திக்கிற உலகம் என்ன உலகம் தெரியுமா? படு மோசமான உலகம். நான் அடுத்த ஜெனரேஷனுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறேன். எப்படி இவனெல்லாம் சமாளிக்க போறாங்க அப்படின்னு. ஏன்னா இன்னும் ஒரு சாஃப்ட்வேர் இப்போ வந்திருக்குது. ஐயோ ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். எதுவுமே மனுஷங்க வந்து நீங்க வந்து இப்ப பாருங்களேன், மீடியால ஒரு பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா எது உண்மை எது பொய்னே தெரியாது. உங்களை மாதிரியே இன்னொருத்தரை உருவாக்கலாம், உங்க வாய்ஸ் மாதிரியே இன்னொருத்தரை உருவாக்கலாம். எவ்வளவு ட்ரிக்குன்னு நினைக்கிறீங்க, எவ்வளவு மோசம்னு நினைக்கிறீங்க. ஐயோ, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நீங்க வந்து செய்தித்தாளில் யூடியூப்ல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. கேரளாவில் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வயசான ஒரு கிளாஸுடைய ஒரு டீச்சர், அந்த கிளாஸுடைய டீச்சரை ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, என்ன இவர் வந்து தப்பா நடந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுது. உடனே அவர் அரெஸ்ட் பண்றாங்க. எதுல தெரியுமா? போஸ்கோ அப்படின்றத அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் ஆயிட்டார். அவர் வாதாடிட்டு இருக்காரு 7 வருஷம் தாண்டி. அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் தப்பா சொல்லிட்டேன், அன்னைக்கு என்ன சுத்தி இருந்த 4-5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அதனாலதான் சொல்லிட்டேன். ஆனா அவருடைய லைஃப்ல 7 வருஷம் எல்லாத்தையுமே வித்து ஒன்னும் இல்லாம ஆயிட்டார். அவருடைய குடும்பம் அவரோட பிரிஞ்சிச்சு. யாருமே நம்பல. இந்த புள்ள சொன்னதான் எல்லாருமே நம்பினாங்க. காவல்துறை தான் நம்பிச்சு. எல்லாருமே கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவன் மன்னிப்பு கேட்ட பிரயோஜனம்? இன்னைக்கு வந்து நான் இல்லை தப்பு பண்ணலன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அவருடைய லைஃப் போச்சே. 7 வருஷம் எவ்வளோ துக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம சந்திக்கிற உலகம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான உலகம். ஜஸ்ட் நவ் அந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது ஒரு தாயும் ஒரு மகனும் ஒரு மகளும் வர்றாங்க. அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காரு. கதறி ஜெபம் பண்றாங்க, எங்க அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க,
ஏதோ ஒரு செய்யாத ஒரு கேஸை செஞ்சேன்னு அவர் பேரில் போட்டு அவர் இப்போ ஜெயிலில் இருக்காரு. என்ன பண்ணுறேன்னே தெரில. வேணும்னு 20 லட்சம் ரூபாய் கடனை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த கடனை வந்து திருப்பி கேட்கும்போது, எனக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கும்போது, அப்படியா உனக்கு நீ வந்து பணம் வாங்கிட்டேன்னு சொல்றியா, நீ என்ன திட்டுறியா, நான் பாரு நீ வந்து என் பிள்ளைய தொட்டுட்ட, என் பையனை தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னைக்கு ஜெயிலில் அந்த மாதிரி சட்டத்துக்கு கீழே இருக்கிற பலர் இருக்காங்க. ஒரு தப்பு பண்ணல, 20 லட்சம் ரூபாய் கடனையும் கொடுத்துட்டு இப்ப யார் ஜெயில இருக்கா? மோசமான உலகம், மோசமான உலகம். நாம் சந்திக்கிற உலகம் அப்படின்றது சாதாரணமானது அல்ல. ஐயோ, ஆனா யார் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா ஆண்டவரை தவிர வேற யாரும் இல்லை. டெய்லி உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் தேவை, டெய்லி உங்களுக்கு ஜெபம் தேவை. எந்த இடத்துல எப்படி பிசாசு பொரிய வைக்கிறான்னு நமக்கு கர்த்தர் தான் நமக்கு கிருபையா இறங்குக. அவரை போல ஒருத்தருமே இல்லை. அருமையான பாஸ்டர் வெஸ்லி ஐயா வந்து ஜீவானந்தம் ஐயாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஜீவானந்தம் ஐயாவுக்கு இறந்து போயிட்டார். அவருக்கு வெஸ்லி ஐயாவை ரொம்ப பிடிக்கும். வெஸ்லி ஐயா செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் அடிச்சு, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சு அதை கொண்டு போய் மடிச்சு ஜீவானந்த ஐயாட்ட கொடுத்து, நீங்க நேசிப்பீங்களே வெஸ்லி செத்து போயிட்டாரு, இறந்து போயிட்டாருன்னு அந்த போஸ்டரை காமிச்சு, அவங்க அம்மா 4 பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பண உதவி ஏதாவது இருந்தா கொடுங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருக்கிறதுல 16,000 ரூபாய் பக்கத்தில் வாங்கிட்டு இவர் பாக்கெட்ல போட்டுட்டு போஸ்டர் கிழிச்சு போட்டு போயிட்டார். எப்படி? அப்புறம் அடுத்து ஒரு மீட்டிங்ல ஜீவானந்த ஐயா வந்து பார்த்தா இவர் டேப்லெட் வச்சுட்டு இருக்காரு. என்னடா இங்க நின்று இருக்கிற, என்னென்ன நீ தான் செத்து போயிட்ட, நீ என்கிட்ட காசே வாங்கிட்டு போனாங்கடா. ஐயா நான் உயிரோட தான் இருக்கிறேன். எப்படி? எதுல எதுல? கிறிஸ்தவத்துல. எங்க? உலகத்துல இல்ல, துன்மார்க்கன் அல்ல. யாரு? உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனை செத்து போயிட்டு போஸ்டர் அடிச்சு பணம் வசூலிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? கொடுமையான உலகம், கொடுமையான உலகம். யார் தான் காப்பாற்றணும்னா? ஸோ அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது உங்களுடைய டைரி எல்லாம் பார்க்கறதுக்கு விரும்புகிறேன். 1000 டைம் ஆன்லைனில் இருக்கிறவர்களும் முடிஞ்சால் தயவு செய்து எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்பருக்கு கீழே அந்த நம்பர் போடுங்கப்பா. ஆமாம், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 1000 டைம் இந்த வசனத்தை எழுத போகிறோம். தாவீது போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அது உங்கள் பேரை எழுதி, போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனை. உங்கள் பிள்ளைக்காக எழுதணுமா? பிள்ளைக்காக ஒரு 1000 டைம் எழுதிருங்க விசுவாசத்தோட. எழுதும் போதெல்லாம் பிள்ளை மனசில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு எழுதுங்க. அதே போல் உங்கள் கணவனாருக்காக எழுதணுமா? ஒரு 1000 டைம் எழுதுங்க. ஆண்டவரே, அவர் எங்கே போனாலும் அவரை காப்பாற்றுறது உங்கள் வேலை, அவரை மீட்டெடுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் 1000 டைம் எழுதி விசுவாசிக்கிறதுக்கு உள்ள அந்த மனுஷனை கர்த்தர் தூக்கி எடுத்து அலங்கரிக்கிறதுக்கு வல்லவராக இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர்.